சாமி சரணம். ஹாய் காய்ஸ், போன மினி விலாகோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இருமுடியெலாம் கட்டி நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அன்னதானம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அந்த 3 நாளில் வந்து சூப்பர் சாட் வந்து ஒரு சில பேர் ரொம்ப இல்லை, ஒரு 200 300 இப்படி தான் கொடுத்துருப்பீங்க, 150 ரூபாயோ சம்திங் இவ்வளோ தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டு நம்ம வந்து அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பேருக்கு வந்து நம்ம போய் சாப்பாடு கொடுத்தோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எங்கேயும் அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சில பேர்கிட்ட வந்து அன்னதானம் கொடுத்தோம். அது ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. ஏன்னா இருமுடி கட்டி மலைக்கு போகிறப்போ இந்த மாதிரி அன்னதானம் கொடுத்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை எல்லாருமே பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது 2 பேருக்காவது சாப்பாடு கொடுத்துட்டு, இருமுடி கட்டுற அன்னைக்கு சொல்கிறேன், 2 பேருக்காவது உங்களால் முடிஞ்ச அளவு சாப்பாடு கொடுத்துட்டு போங்க. நம்ம வந்து ஒரு 15 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்க்குறதுக்கு கோயிலுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே நம்ம வந்து சாப்பாடெலாம் கொடுத்தோம். அவங்களும் நிறைவாக சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு அன்னதானம் கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். அதே மாதிரி ப்ரொசீஜர் நம்மளும் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம வந்து நம்ம ஐயப்பர் வந்து அந்த பஸ்ஸு முன்னாடி வைப்பாங்க இல்லையா, அதனால் வந்து நம்ம வேனு ஃபுல்லாக அலங்காரம் பண்ண ஆரம்பித்தோம், மாலையெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருமுடியை தலையில் ஏற்றிட்டோம் எல்லாருமே. நாங்கள் மொத்தம் 15 பேர் போயிருந்தோம். ஸோ அதனால் 15 பேருமே ஒட்டுக்காக வந்து இருமுடியை மேலே ஏற்றிட்டு நம்ம வந்து அந்த வேனுக்கு முன்னாடி செதர் தேங்காய் விட்டுட்டு தான் வேனில் ஏறணும். அதே மாதிரி ப்ரொசீஜர் நம்ம வந்து கரெக்டாக பண்ணோம். எல்லாருமே வேனை ஃபஸ்ட்டு சுற்றி வந்துட்டு எல்லாருமே செதர் தேங்காய் விட்டோம். நானுமே வந்து செதர் தேங்காய்லாம் பயங்கரமாக பட்டாரன்னு தெரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வேனில் இடம் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே அப்படின்ட்டு சொல்லிட்டு அலமோதிரி கிடந்தோம். ஒரு வழியாக வேனுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே தும்முன்னு ஏறுனதுனால இடம் இல்லை. அதுக்கப்புறம் நமக்கும் ஒரு வழியாக இடம் கிடச்சிருச்சு. நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த இருமுடியை ஃபஸ்ட்டு இறக்கிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம இடம் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக தான் இது பண்ணேன். அப்புறம் அண்ணன் சாமி பார்த்திங்கனாக்கா ஏறுன்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்படியே இருமுடியோடய மேலே ஏறிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம இடம் கரெக்டாக பிடிச்சாச்சு. ஸோ எல்லாேருக்கும் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சேன். திவ்யா சாமிக்கு, அம்மா சாமிக்கு எல்லாருக்குமே டாட்டா காமிச்சிட்டோம். ஸோ டாட்டா காமிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்மளோட வேனுக்கு வந்து சுற்றி போட்டாங்க பெரியவர். அதேமாதிரி சுற்றி போட்டுட்டு திரும்பவும் வந்து சரி ஓகே வேன் கிளம்ப போது பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன். நாங்கள் போகிற பஸ்ஸில் வந்து ஐயப்பனுக்கு வந்து அலங்காரம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே மினி விலாக் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் எல்லாமே மினி விலாக் தான். சபரிமலைக்கு போனது மட்டும் லென்த் விலாக் வரும், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா கைஸ், பை.